ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. இன்றைக்கி என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, டே ரொட்டீன் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம சேனலில் எப்போவுமே நான் அந்த மாதிரி சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த குக்வேர் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கூடவே அதை எப்படி நான் சீசனிங் பண்ணி மெயின்டைன் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், க்ளீன் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுதான் செய்யணும், இப்படி தான் செய்யணும்னு நான் சொல்ல வரல. நான் என்ன பண்ணுவேங்கிறத உங்களோட ஒரு vlog-ஆ ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு தாங்க நான் இந்த vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். மிச்சம் இருக்கிறதெல்லாம் இன்னொரு vlogல கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இது கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிராண்டையும் ப்ரொமோட் பண்ணுற வீடியோ கிடையாது. எல்லாமே சொந்தமாக என்னோடய ஓன் யூஸ்க்காக நான் வாங்கி என்ன யூஸ் பண்ணுறேனோ அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால நான் எப்போவுமே கொஞ்சம் பிராண்டடாக தான் சூஸ் பண்ணுவேன். அதுலேயே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே பார்த்தீங்கன்னா நிறைய கிரேட் இருக்கும். 304, 308, 316ன்னு சொல்லி. ஆனால் 304ங்கிறது நம்ம சமைக்கிறதுக்கு கரெக்டானதாக இருக்கும். ஸோ ஹெவி பாட்டமாக நல்லா ஹேமர்டு ஹேண்டிலாக இருக்கான்னு மட்டும் நல்லா பார்த்துக்கிருவேன். கூடவே இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கா, அதே மாதிரி இந்த மாதிரி சாண்ட்விச் பாட்டமாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சமைக்கும் போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் நம்ம பாத்திரத்தோட உள்பகுதியிலே அடங்கிடுற மாதிரி தான் கண்டிப்பாக வைக்கணும். அதாவது சிம்மும் இல்லாமல் ஹையும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம். லோ மீடியம் கூட இன்னும் கொஞ்சம் பெட்டராக சாய்ஸாக இருக்கும். நான் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா ஹீட் ஈவனாக பரவி அடி பிடிக்காமல் அதே சமயத்தில் பாத்திரமும் வீணாக போகாது, சாப்பாடும் சூப்பராக இருக்கும். இதுவே நம்ம ஹை ஃப்ளேம் வச்சோம்னா அந்த ஃப்ளேம் எல்லாம் வெளிப்பக்கம்லாம் நல்லா பயங்கரமாக சூடாகி கருப்படிச்சு வீணாக போயிடும். ஸோ நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம் தான் ஃபாலோ பண்ணுவேன். பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்து வைப்போம். அப்படி இருந்தும் இந்த மாதிரி ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக பூத்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக திட்டாக தெரியும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, வீட்டில் இருக்க கொஞ்சம் லெமன் எடுத்து அதில் லைட்டாக ஒரு 10 to 15 ட்ராப்ஸ் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதிலே கொஞ்சம் சால்ட்டு அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுறணும். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெயின் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் பார்க்கும்போதே நல்லா ஒரு பளிச்சுன்னு ஆயிரும். அது பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் ஒட்டி இருக்கிற அந்த இடத்துலலாம் நல்லா தேய்ச்சி விட்டோம்னா குட்டி குட்டி அழுக்கெல்லாம் இருந்தால் அதெல்லாம் சூப்பராக வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம நார்மல் வாஷ், நம்ம வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த லிக்விடை யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்தோம்னா பாத்திரம் பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரியே ஆயிரும். உண்மையாகவே இந்த லெமனும் சால்ட்டும் அப்படி ஒரு மேஜிக் பண்ணும். எப்போல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுதோ அந்த மாதிரி அப்போ பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணி வச்சிட்டாலே அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் வராது. ஸோ நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த டிப்பை கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுவேன். நம்ம ஒரு மண் சட்டி, இரும்பு சட்டி இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்தால் கண்டிப்பாக அதை சீசனிங் பண்ணுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு மட்டும் அந்த மாதிரி நம்ம பண்ணுறதே கிடையாது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்தோன்னே அதில் உள்ள ஸ்டிக்கர்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக ஹீட்டில் காமிச்சாலே இந்த ஸ்டிக்கர்லாம் இலகி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் கழுவுற லிக்விட் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணணும். ஹீட்டுன்றது பார்த்தீங்கன்னா நல்லா புகை வர்ற அளவுக்கு சூடுபடுத்தணும். அந்த மாதிரி சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நம்ம சமைக்கிற எண்ணெய் அதில் விட்டு டிஷ்யூ பேப்பரை வச்சு எல்லா பக்கமும் அந்த பாத்திரம் ஃபுல்லும் நல்லா தேய்ச்சி விட்டுறணும். இது தாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட சீசனிங்கிறது. இந்த மாதிரி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அடுத்து இந்த பாத்திரத்தில் சமைக்கும்போது ஆயில் நம்ம நார்மலாக இது பண்ணுற மாதிரி இழுக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் செலவாகும். அதே மாதிரி அடிப்பிடிக்கிற ப்ராப்ளமும் இருக்காது. அந்த பாத்திரத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எப்போவுமே நான் பாத்திரம் வாங்கிட்டு வந்தால் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ப்ரொசீஜரை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதே மாதிரி இப்போ நம்ம ஒன்று சமைக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், எப்போவுமே பார்த்தீங்கன்னா பாத்திரம் சூடாகிறதுக்கு முன்னாலே எண்ணெயை போட்டுருவோம். எண்ணெய் போட்டதுக்கப்புறம் அது காயறதுக்குள்ளேயே அடுத்து கடுகெல்லாம் போட்டு தாளிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த மிஸ்டேக்கை கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இது மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த குக்கிங்கே ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும். கூடவே பார்த்தீங்கன்னா பாத்திரமும் வீணாக போயிடும். இப்போ நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாத்திரம் நம்ம சமைக்கிறதுக்கு கரெக்டான சூடில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி எப்படி செக் பண்ணணும்னா, இது நிறைய பேர்த்துக்கு ஆக்சுவலாக தெரியும். பட் தெரியாத ஒரு சில பிகினர்ஸ்க்காக தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி பூத்த மாதிரி இருக்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் ரெடி ஆகலை பாத்திரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுவே நம்ம தண்ணி இன்னொரு ட்ராப் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டு உருண்டு அழகாக பால் மாதிரி ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த பாத்திரம் கரெக்டான சூடில் இருக்குது, நம்ம இப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் நம்ம நிறைய வருஷம் சமைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்குலாம் இது தேவைப்படாது. நம்ம செய்ய செய்ய ப்ராக்டிஸ்லேயே வந்துடும், கரெக்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் இந்த பிகினர்ஸ் நம்மளுக்கு எப்போவாது இது மாதிரி டவுட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பால் மாதிரி உருண்டு வரும்போது நம்ம இப்போ கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இந்த பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அந்த பால் கூட விளையாடவே ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் பாப்பா வேறு அதை வேடிக்கை பார்த்துட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அது உருண்டுக்கிட்டே இருந்துச்சுங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
பாத்திரம்லாம் இந்த மாதிரி கரெக்டாக சூடானதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம ஆயில் ஆட் பண்ணி ஆயிலும் சூடானதுக்கப்புறம் சமைச்சா தான் அந்த சமையலும் நல்லாயிருக்கும், பாத்திரமும் வீணாக போகாது. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ என் பிள்ளைக்கும் அப்படியே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன செய்வோம், பொதுவாகவே இந்த மாதிரி வந்துட்டு சில்வர் பாத்திரத்துலலாம் பலகாரம்லாம் சுட்டோம்னா போய் அடியில் ஒட்டிக்கிறோம். ஸோ அலுமினியம் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதை விட்டாக்கா நான்ஸ்டிக் கூட ஓகே, இரும்பு இந்த மாதிரி நம்ம போவோம். ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும் கண்டிப்பாக ஒட்டாமல் நம்ம வந்து செய்ய முடியும். அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சால்ட் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக இருந்தால் கூட போதும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டை வந்து அந்த ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதை செஞ்சோம்னா கண்டிப்பாக அது ஒட்டாமல் சூப்பராக வரும். இது ஒரு டிப்பு தான். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங்க்கு வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்காக வாழைக்காய் வந்து இருந்துச்சு. அம்மா ஊர்லேருந்து கொடுத்து விட்ட அந்த பஜ்ஜி மிக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து வாழைக்காய் பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருந்தேன். பாருங்களேன் எவ்வளோ அழகாக சூப்பராக ஒட்டாமல் வந்துருச்சுன்னு சொல்லி பொண்ணெல்லாம் திருப்பி விட்டுட்டு இருந்தாங்க. நல்லா நீட்டாக அழகாக வரும். இது வந்து கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றி ஒரு பலகாரம் சுட போகிறோம் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் வந்து புளி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது ஒரு அழுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனையினால எண்ணெய் சம்டைம்ஸ் வந்து பொங்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் கோலி குண்டு அளவுக்கு புளி எடுத்து உருட்டி எண்ணெய்க்குள்ளே போட்டோம்னா அந்த பொங்குறது வந்து அடங்கி எண்ணெய் வந்து நார்மலாக வந்துடும். ஸோ இதுவும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். பஜ்ஜியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து இன்றைக்கி பஜ்ஜி தான் நான் செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. நம்ம எண்ணெயில் சேர்த்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த பலகாரத்துலையோ மற்ற நம்ம சமைக்கிறதுலையோ போய் கண்டிப்பாக சேராது. அது வந்து கண்டிப்பாக அது பாட்டுக்கு வந்து நம்ம பாத்திரத்துலேயே அடியில் டெபாசிட் ஆகிருக்கும். நம்ம க்ளீன் பண்ணும்போது அழகாக வந்துட்டு எண்ணெயை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம். பார்த்திங்களா அப்படியே இருக்குது. என்ன மாதிரி கரண்டி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உட்டனு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெலிசா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கிறது ஸ்பேச்சுலாஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணால் இது வாங்கினதோட சரிங்க இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. நான் எப்போவுமே இந்த மாதிரி கரண்டி தான் சூஸ் பண்ணுவேன். ரொம்ப ஹெவியாக ரொம்ப டிசைன் போட்டு ரொம்ப அழுத்தமான கரண்டி வச்சு ரொம்ப அடியோட்டிலாம் நம்ம போட்டு பண்ணால் கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் விழுகும். எந்த பாத்திரமா இருந்தாலும் சரி சூடோடு கொண்டு போய் சிங்கில் அப்படியே போட்டுறாமல் கொஞ்சம் நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் அதில் உள்ள வேஸ்டேஜ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொண்டு போய் தண்ணி ஆட் பண்ணி நம்ம கழுவுறதுக்கு ரெடி பண்ணணும். சூட்டோடவே கொண்டு போய் தண்ணியில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக பாத்திரம் வீணாக போயிடும். இப்போ பேனை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நார்மலாக நம்ம எப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுற விம் லிக்விடை போட்டு நம்ம டெய்லி வந்துட்டு க்ளீன் பண்ணுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நாளாக சமைக்க இந்த அடியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் அழுக்கு வந்து படிய தான் செய்யும். ஒரு கருப்பு கருப்பாக ஒரு மாதிரி திட்டு திட்டாக ப்ரௌன் கலரில் இந்த மாதிரிலாம். இதை வந்து எப்படி நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைகார்பனேட் சோடா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதிலே போட்டிருப்பாங்க இது வந்து ஸ்டெயின் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி. ஸோ அந்த இதை வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது நான் என்டியூசியில் தான் வாங்கியிருந்தேன். இது கூட பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் வினிகர் அது ஒரு பாட்டில் வாங்கியாச்சு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ப்ரைஸ் குறவு தான். இது எல்லா கடையிலையுமே அவைலபிளாக தான் இருக்கும். இது கூட நம்ம என்ன வந்துட்டு டிஷ்வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணுறோமோ அந்த லிக்விட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் உள்ள லெமன், நான் வந்து இன்றைக்கி பழைய லெமன் இல்லை, இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பழசே யூஸ் பண்ணிக்கலாம், அதுவுமே நல்லா வேலை செய்யும். இது கூட வந்துட்டு சால்ட்டு, இது 5 தாங்க நான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த பேனை வந்து கொஞ்சம் நாளாக நான் அப்படியே வந்துட்டு பேக் சைடில் வந்து க்ளீன் பண்ணாமே வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கணும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இப்போ நிறையா பாத்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி லிக்விட் நம்ம வந்துட்டு மேக் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆர்டிஃபிஷியல் வினிகர், அதுக்கப்புறம் அந்த சோடா, அதுக்கப்புறம் லிக்விட், இது 3 அந்த வாஷிங் லிக்விட் 3 வந்துட்டு ஈக்குவல் போர்ஷனில் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அழகாக ஸ்ப்ரே பண்ணி கூட நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி இந்த ஒரே ஒரு பாத்திரம் அப்படிங்கிறதுனால நான் டைரெக்டாக வந்துட்டு அப்படியே ஸ்ப்ரே பாட்டிலாம் யூஸ் பண்ணலை. நான் டைரெக்டாகவே வந்துட்டு இதில் அப்ளை பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 சேர்ந்து பார்த்தா நல்லா வந்துட்டு சூப்பராக ஒரு மேஜிக் பண்ணும். இந்த சால்ட் வந்து எதுக்குன்னு சொன்னாக்கா அது நல்லா வந்துட்டு இதில் லெமனில் வந்து ஆசிட் இருக்குது, சிட்ரிக் ஆசிட், அது நல்லா வந்துட்டு ஒரு கிளென்லினஸை கொடுக்கும், அந்த கரையை போக்கும். சால்ட் வந்து நல்லா அந்த ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ நல்லா வந்துட்டு சூப்பரான இதுங்க. இது 5 வந்துட்டு ஈக்குவல் போர்ஷனில் எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு எந்த இடத்துல கரை இருக்கோ அந்த இடத்துல வந்து நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு கையில் அலர்ஜிலாம் இருக்குது, இது மாதிரி நான் வந்துட்டு எனக்கு சேராது, அரிக்கும், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இது நிறைய தடவை செஞ்சு எனக்கு சர்வீஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்துட்டு அப்படியே செய்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி பொங்கி வரும். அதனால் என்ன ரியாக்ஷன் நிறையா நடக்கும். அதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எந்த பாத்திரம் நம்மளுக்கு வீணாக போயிருக்கோ அதில் வந்து லைட்டாக நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து கரை கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு, அதனால் பார்த்திங்கன்னா இந்த லிக்விடெல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சம் சோடாவும் கொஞ்சம் வினிகரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா அது பொரிஞ்சு வந்துருந்துச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம், நான் வந்து அன்றைக்கி ஒரு 30 மினிட்ஸே விட்டுட்டேன். இது மாதிரி போட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா வந்துட்டு
ரியாக்ட் ஆகி சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு அழகாக வச்சு கொடுத்துரும். அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் எந்த டிஸ்டர்பன்ஸும் நம்ம பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம போயிட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஸ்க்ரப்பரு, அந்த ஸ்க்ரப்பர் நார்மல் க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் எடுத்து அதவே வச்சு நல்லா வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணி விட வேண்டியதான். ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து மெட்டல் ஸ்க்ரப்பர் பார்த்தீங்கன்னா பேக் சைடுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். சைடுக்கும் உள்பக்கத்துக்கும் வந்து இந்த பச்சை கலர் ஸ்பாஞ்சு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஸ்க்ராட்ச் விழுகாமல் இருக்கிறதுக்காக. நல்லா வந்துட்டு லைட்டாக தேய்ச்சாலே போதும். அழகாக வந்து எல்லா அழுக்கும் போய் பாத்திரம் புதுசு மாதிரி ஜொலிக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி. நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அது நல்லா கொஞ்சம் ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு நல்லா வந்து எல்லா பக்கமும் உள்ளே வெளியே எல்லாமே நல்லா வந்து தொடச்சி எடுத்துடணும். அதுக்கப்புறமா நம்ம ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வடுவாக இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும். பாத்திரமும் நல்லா லைஃபும் நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது, எனக்கு பொறுமை கிடையாது, இப்படிலாம் என்னால் க்ளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பார் கீப்பர்ஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கிளென்சர் ஒன்று வந்து ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாத்துலேயுமே ஷாப்பி, லசாடா, அதுக்கப்புறம் அமேசான் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் வந்து உங்கள் பாத்திரம் வந்து ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை போட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நான் இது வரைக்கும் இன்னும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ அது வந்துட்டு எப்படின்றது நான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. பண்ணுனா கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நான் என்னெல்லாம் சமையலுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இது வந்து 10 லிட்டர் பட்டர்ஃப்ளை குக்கர், அதுக்கப்புறம் வந்து இது 3 லிட்டர் இண்டஸ் வேலி குக்கர், இது 2 லிட்டர் பட்டர்ஃப்ளை குக்கர். இது 3 தான் பார்த்தீங்கன்னா என்னோட டெய்லி சமையலில் நான் யூஸ் பண்ணுற குக்கர்ஸு. மோஸ்ட்லி வந்து இந்த மீடியமும் குட்டியும் யூஸ் பண்ணுவேன். பெருசு வந்து கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுவேன். இது 3 குக்கர் தான் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம ஃபாரின்லாம் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்துட்டு இந்த கேஸ்கெட்டு, அதுக்கப்புறம் அந்த சேஃப்டி வால்வு, சமயத்தில் அந்த விசில், இது மாதிரி கூட நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேர் மாதிரி வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எனி டைம் திடீர்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா இம்மிடியேட்டாக நம்மளே சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறலாம். குக்கரை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி அவுட்டர் லிட் வந்து கம்ஃபர்டபுளாகவும் நல்லா க்ளீன் பண்ணவும் வசதியாக இருக்கும்னு சொல்லி நான் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு என்னமோ அந்த உள்ளே கூடி க்ளோஸ் பண்ணுறது அந்த அளவுக்கு செட் ஆகாது. இன்கேஸ் நீங்கள் யாராச்சும் வந்து அலுமினிய குக்கர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து கண்டிப்பாக நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், அது வேஸ்ட் பண்ண மனசு இல்லைன்னா உள்ளே வந்து இந்த ஃபுட் செப்பரேட்டர்னு சொல்லி இந்த அடுக்கடுக்காக வச்சு சமைக்கிற மாதிரி பாத்திரமும் இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் கூட நம்ம வச்சு சமைச்சிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட மில்லிகிராம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலுமினியம்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போனால் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அதை கிராஸ் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அப்படி இல்லை முடியாத பட்சத்துக்குனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழி பண்ணிக்க வேண்டியதான். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன், டெய்லி யூஸ் பண்ணுறேன். நான் வந்துட்டு கடாய் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பெர்க்னர் பிராண்டோடது. இது வந்து பார்த்தா நம்மளோட இண்டஸ் வேலியோடது. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது ஹாக்கின்ஸ் பிராண்டோடது. இது லாஸ்ட் ஒன்று வந்து குட்டி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பெர்க்னரோடது தான். ஸோ 4 வகையாக நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் தான் நான் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுற வடைச்சட்டிங்க அன்றாட சமையலுக்கு. நான் லிட்டு வாங்கலை, இதுக்கு ஆக்சுவலாக இருந்துச்சு, நம்மளுக்கு தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா மற்றதை எடுத்து மல்ட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கடாய்க்கும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா உள்ள கூடி மெஷர்மெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு இண்டஸ் வேலியோடது. இதுவும் நல்லா சூப்பரான ட்ரைப்ளை கடாய் தான். எல்லாமே அடிகனமான நல்லா சூப்பரான நல்ல பாட்டம்லாம் நல்லா ஹெவியாக இருக்கிற வடைச்சட்டிங்க தான். ஸோ அடி பிடிக்கிற ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது. சமைக்கிறதுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் ஈஸியாகவும் இருக்குது. அதே மாதிரி நான் காமிக்கிற எந்த ஒரு பொருளுமே வந்து புதுசு கிடையாது. எல்லாமே நான் ரொம்ப வருஷக்கணக்காக யூஸ் பண்ணுறேன், அன்றாட யூஸ் பண்ணுற பழைய எதுவுமே புதுசு கிடையாது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேமர்டு ஹேண்டில் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த கலண்டு போகாமல் இருக்கும். இல்லைன்னா ஓயாமல் நம்ம வந்து அதை டைட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அப்படியே இன்பில்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி குட்டி பர்னர் கடாய் ஒன்று, இதுக்கு ஹேண்டில் நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஒரு லிட்டு வந்துருந்துச்சு. இதெல்லாம் தாங்க நான் டெய்லி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட எவர் சில்வர் கடாய் எல்லாமே. ஒரு பொருள் பிடிச்சா மட்டும்தாங்க நான் வாங்குவேன். அப்படி வாங்கிட்டேன்னா கண்டிப்பாக அதை கடைசி வரைக்கும் நல்லபடியாக வச்சு பார்த்துக்குவேன். அந்த மாதிரி தான் இந்த கடாயெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டிஷ் வாஷர் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க, எனக்கு அதில் அவ்வளோ உடன்பாடு இல்லை. இந்த பட்டர்ஃப்ளை இட்லி குக்கர் பார்த்திங்கன்னா நான் ஹனிஃபால தான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து 16 இட்லி உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா விசில் சத்தங்க நம்ம பால் பாத்திரத்துலலாம் வரும்ல, அது மாதிரி பயங்கரமாக சவுண்டு வரும். காலையில் நேரம் அதை மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் தான் வந்து 4 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சிக்கிட்டு இருப்பேன், மற்றவங்களாம் தூங்குற டைமு. ஸோ அதனால் வந்துட்டு பெரிய சத்தமாக இருக்கும்னு சொல்லிட்டு நைட் டைமில் இதை எடுத்து யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, லாஸ்ட் அடுக்கில் வந்து தண்ணி வந்து அந்த இட்லி வந்து தண்ணி கோர்த்த மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம வாங்கும்போதே நம்ம ஆள்காட்டி விரல் சைஸுக்கு வந்துட்டு அந்த கேப் உள்ள மாதிரி பார்த்து வாங்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தை அடியில் வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம்.
அப்படி இல்லையா லாஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா கடைசி தட்டை வந்து ஊற்றாமல் நம்ம பேசாமல் விட்டுற வேண்டியதான். மிச்சம் இருக்கிற தட்டில் ஊற்றி யூஸ் பண்ண வேண்டியதான். வேறு என்னங்க பண்ண முடியும்? ஏன்னா மேனுஃபேக்சர் ப்ராப்ளம்னும் போது அவங்க அந்த மாதிரி கரெக்டாக டிசைன் பண்ணி கொடுத்தா நம்மளுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஹைட் உள்ளதாக பார்த்து நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கிறணும். ஸோ எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் கிடையாது. நான் வந்துட்டு இந்த பட்டர்ஃப்ளை தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து சும்மா வந்துட்டு எந்த பிராண்டும் கிடையாது. இது வந்து ஆனந்தாவோட ஓன் ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். நம்ம மதுரையில் அண்ணா நகரில் இருக்கு இல்லைங்களா ஆனந்தா ஸ்டோரு, அதில் தான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஆளுக்கு மட்டும் ஊற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா ஈஸியாக இருக்கும் டக்குன்னு. ஸோ நான் வந்து இதில் வந்து ஊற்றுவேன். நல்லா வந்து கரெக்டாக தான் இருக்கும். அதே மாதிரி தண்ணியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவாக வச்சுக்கணும், ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. நம்ம நிறையா தண்ணி ஊற்றி வச்சாலும் சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த கடைசி அடுக்கு இட்லி வந்து கொஞ்சம் சொத சொதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கிறணும். நான் யூஸ் பண்ணுற பேன்லாம் இது தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜோடது. இது கொஞ்சம் பெரிய சைஸு. நல்லா பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டில்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நல்லா ஹெவி பாட்டம் தான். இது நல்லா வந்துட்டு குக் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குன்னு சொல்லி இது வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இது லிட்டோட வரல, வெறும் பேன் மட்டும்தான். இது வந்து பார்த்திங்கன்னா பெர்க்னரோடது. இது வந்து ஒரு ஆஃபரில் போட்டிருந்தாங்க ஒரு டைம், அப்போ வாங்கினேன். இதுவுமே நல்லா இப்போ வரைக்குமே நல்லா சூப்பராக இருக்குது. இது அதை விட அடுத்த சைஸு, அதை விட இது கொஞ்சம் வந்துட்டு மீடியம் சைஸு. இதை விட குட்டி பார்த்திங்கன்னா அதுவும் நான் பெர்க்னரோட தான் யூஸ் பண்ணுறேன். அதுவுமே வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்குது. ஹேண்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி வந்து உருட்டாக எடுக்கக்கூடாது. கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி இதாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். ரொம்ப உருண்டே எடுத்தோம்னா சம்டைம்ஸ் வந்து வழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹேண்டில் வந்து இந்த மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணணும். இப்போல்லாம் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நல்லா செராமிக் கோட்டடு குக்வேரு, ஹார்ட் அயனைஸ்டு, கிரானைட்டு, மார்பிள்னு சொல்லி தரைக்கு போடுற எல்லாமே வந்து இப்போ பாத்திரத்துக்கும் வந்துருச்சு. அவ்வளோ ஃபேன்சியாக சேல் பண்ணுறாங்க. பட் எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே அலுமினியம் தான். மேலே தான் இந்த கோட்டிங் எல்லாம் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணுறது தாங்க பெஸ்ட்டு. இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் ரேராக வச்சுக்க யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நிறைய பேர் கேட்ட என்னோடய ஸ்டீமர் வந்து இது தாங்க. ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருக்கும். எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி சமையலில் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். இதுக்கு வந்து கிளாஸ் லிட்டு தான் கொடுத்துருந்தாங்க. நான் இதை விட ஒரு பெரிய ஸ்டீமர் ஒன்று வச்சுருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கல் கோட்ஸில் தான் வாங்கியிருந்தேன். பட் அது கொஞ்சம் வீணாக போயிடுச்சுனால அதை நான் இப்போ த்ரோ பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு ஸ்டீமர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த கீழே உள்ள பாத்திரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். அந்த மாதிரி தான் நான் வாங்கினேன். ஒரு ஏதாவது ஒன்று ஊற போடவோ ஒரு மாவாட்டி வைக்கவோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கிறலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2-in-1 பர்பஸாக யூஸ் ஆகுது. ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம பாத்திரம் எப்படி பார்த்து சூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க லிட்டும் கரெக்டாக வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் அதோட லைஃபும் நல்லாயிருக்கும். இந்த லிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி எப்படி ஒரு 10-15 வருஷம் இருக்கும். இப்போ வரைக்குமே நல்லா சூப்பராக வந்து மெயின்டைன் ஆகுது. ரொம்ப பெரிய லிட்டு, நிறைய பெரிய பெரிய பாத்திரத்தை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஹாக்கின்ஸோடது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் WMF, பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஒவ்வொன்றும் வந்து அந்த செட்டோடு வரும் கம்பல்சரியாக, அப்படின்னா வாங்குவேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த லிட்டு நம்மக்கிட்ட அந்த சைஸ் இருக்குன்னா நான் வாங்க மாட்டேன். வேறு சூஸ் பண்ணுற மாதிரி தான் பார்ப்பேன். லிட்டு ஆல்ரெடி இருக்கும்போது எதுக்கு திருப்பி நிறைய ஒரே சைஸ்லன்னு சொல்லி நான் வாங்க மாட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா WMFோடது. நல்லா அந்த ஹேண்டெல்லாம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணவும் சரி, நம்ம க்ளீன் பண்ணவும் மெயின்டைன் பண்ணவுமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். மூடியிலையுமே பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து அந்த ரவுண்ட்லாம் கொஞ்சம் அழுக்கெல்லாம் சேரும். நம்ம சமைக்கிறதெல்லாம் போய் அங்கே தங்கி இருக்கும். ஸோ அதையும் நம்ம நல்லா கரெக்டாக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணி அதை வாஷ் பண்ணி அதுக்குன்னு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் அந்த நாப்லேயும் கொஞ்சம் வந்துட்டு எல்லாமே பார்க்கணும். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து இதுக்கு ஒரு டைம் வச்சு தனியாக ஒரு நாள் வெறும் மூடியாக எடுத்து வச்சு எல்லாமே க்ளீன் பண்ணுவேன். க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூவால் இது லூஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணி டைட் பண்ணி வச்சுக்குவேன். WMF ப்ராடக்ட் தான் இது. இதில் தான் நான் பிரியாணிலாம் செய்வேன். நல்லா சூப்பராக இருக்கும். நிறைய டைம் இது வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போவும் இதில் டவுட் கேட்குறீங்க. இது ரொம்ப முன்னால் வாங்கினதுனால இதோட லிங்க் என்னால் ஷேர் பண்ண முடியல. இப்போ நிறையா வந்துட்டு காம்போ ஆஃபர்லாம் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோன்னு சொல்லி நினைக்கிறேன். கொஞ்சம் லென்த்தியாக போயிருச்சு, ரொம்பவே சாரி. இந்த வீடியோ வந்து கொஞ்சமாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். எனக்கு என்ன தெரியுமோ நான் என்ன பண்ணுறனோ அதை தாங்க நான் vlog-ஆ ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.